நாம தினமும் வாழ்ற இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு ஒரு இருண்ட பக்கம் இருக்கு. ஒரு மறைக்கப்பட்ட நிழல். அத பத்தி தான் நாம இப்போ பார்க்க போறோம். சரி, ஒரு சின்ன கேள்வி. இப்போ உங்க போன் எங்க இருக்கு? உங்க கையில இருக்கா, இல்ல பக்கத்துல டேபிள்லயா? ஒருவேளை நீங்க இந்த பதிவையே அதுலதான் கேட்டுட்டு இருக்கலாம், இல்லையா? ஆனா ஒரு விஷயம், என்னைக்காவது இத பத்தி யோசிச்சிருக்கீங்களா? உண்மையிலே நீங்க தான் அந்த போனை யூஸ் பண்றீங்களான்னு? இல்ல அது உங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்கா? கேக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம். ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ளதான் நாம பார்க்க தவறுன ஒரு பெரிய உண்மையும் ஒளிஞ்சிருக்கு. ஆமாங்க, நம்ம வாழ்க்கையில ஒரு பிரிக்க முடியாத பகுதியா மாறி போன நம்ம ஸ்மார்ட் போன்கள் உண்மையில நம்மள கவனிச்சுட்டே இருக்கு. அந்த ஸ்கிரீனுக்கு பின்னாடி என்னதான் நடக்குது? வாங்க பார்க்கலாம். இது உங்களுக்கும் கண்டிப்பா நடந்திருக்கும். யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் கிட்ட ஏதோ ஒரு ஷூ நல்லா இருக்குன்னு பேசுவீங்க, இல்லனா ஒரு ட்ரிப் போலான்னு பிளான் பண்ணுவீங்க. கொஞ்ச நேரத்திலேயே அதே ஷூவோட விளம்பரம் உங்க சோஷியல் மீடியால வரும். எப்படி? இது மேஜிக் இல்ல, தற்செயலானதும் இல்ல. இது எல்லாமே ரொம்ப சரியா திட்டமிடப்படுது. ஆனா விஷயம் வெறும் விளம்பரத்தோடு முடியல. அதுக்கு மேல இந்த டெக்னாலஜி நம்ம மனசையே ஒரு போர்க்களம் மாதிரி மாத்திடுச்சு. நாம ஆன்லைன்ல கனெக்டடா இருக்கிறதுக்கு ஒரு பெரிய உளவியல் ரீதியான விலைய கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஏன் மணிக்கணக்கா போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கோம்? அது நம்ம கண்ட்ரோல் போயிடுச்சுன்னு அர்த்தமல்ல. இந்த சோஷியல் மீடியா ஆப்களே நம்மள அதுக்குள்ளேயே கட்டி போடணுங்கிறதுக்காக தான் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளோட கவனம் அதுதான் அவங்களோட பணம். இதனால வர ஒரு பெரிய பிரச்சனை தான் இந்த ஒப்பீட்டு மனச்சோர்வு. அதாவது நம்ம ஆன்லைன்ல பாக்குறது எல்லாமே மத்தவங்களோட பெர்ஃபெக்டான ஃபில்டர் போட்ட வாழ்க்கை, ஒரு மாதிரி அவங்களோட லைஃபோட ஹைலைட்ஸ் மட்டும்தான். ஆனா நாம் என்ன பண்றோம்? அதை நம்மளோட அன்றாட நிஜ வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து தேவையில்லாம கவலைப்படுறோம், மன அழுத்தத்துக்கு ஆளாகிறோம். இந்த பாதிப்புகளை சாதாரணமா எடுத்துக்கவே முடியாது. ஒரு கட்டத்துல நமக்கே தெரியாம இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம அடிமையாகிடுறோம். நம்மளோட கவனம் சிதறுது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பதட்டமாகுது. இதை விட மோசம் என்னன்னா, நம்மளோட சுய மதிப்பையே எத்தனை லைக்ஸ் வருது, எத்தனை காமெண்ட்ஸ் வருதுங்கிறத வச்சு நாமளே முடிவு பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இது எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயம் பாருங்க. சரி, மன ரீதியான பாதிப்புகள் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் நமக்கே தெரியாம நாம ஒரு பெரிய விலைய கொடுத்துட்டு இருக்கோம். யோசிங்க, நாம யூஸ் பண்ற நிறைய ஆப்ஸ் ஃப்ரீன்னு தானே சொல்றாங்க. ஆனா நிஜம் என்ன தெரியுமா? இந்த டிஜிட்டல் உலகத்துல நீங்க ஒரு பொருளை காசு கொடுத்து வாங்கலேன்னா நீங்க தான் அந்த பொருள். இங்க உண்மையான கரன்சி பணம் இல்ல, நம்மளோட டேட்டா. ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். நம்மளோட ஒவ்வொரு கிளிக்கும், நம்மளோட ஒவ்வொரு தேடலும், நம்மளோட தனிப்பட்ட வெறுப்புகள் எல்லாமே கண்காணிக்கப்படுது. அப்புறம் அதை வச்சு வியாபாரம் பண்றாங்க. நாம தான் இங்க விற்கப்படுற பொருள். அவங்க என்னெல்லாம் டேட்டா எடுக்கிறாங்கன்னு ஒரு லிஸ்ட் போட்டா தலை சுத்திடும். நீங்க எங்கெல்லாம் போறீங்க, இன்டர்நெட்ல என்ன தேடுறீங்க, யார்கிட்ட எல்லாம் பேசுறீங்க, ஏன் சில சமயம் நீங்க தனியா பேசிக்கிற விஷயங்கள் கூட கேட்கப்படுது, பதிவு செய்யப்படுது. இது ஒரு 24/7 கண்காணிப்பு மாதிரி. ஆனா இதுல சோகமான விஷயம் என்னன்னா, இந்த கண்காணிப்பு எந்த அளவுக்கு ஆழமா விரிவா நடக்குதுன்னு நம்மள பல பேருக்கு இன்னும் முழுசா புரியவே இல்லை. இதனால நம்மளோட பர்சனல் டேட்டா திருடு போறதுக்கோ, அதை தப்பான வழியில பயன்படுத்துறதுக்கோ நாமளே அறியாம ஒரு கதவை திறந்து விட்டுறோம். இந்த பிரச்சனைகள் எல்லாம் தனிப்பட்ட ஒரு நபரோட முடிஞ்சிடுறது இல்லைங்க. இந்த டேட்டா சேகரிப்பும் சரி, மன ரீதியான தாக்கமும் சரி, இது மொத்த சமுதாயத்தோட கட்டமைப்பையே அசைச்சு பாக்குது. நம்மளோட நிஜ உலகத்துல ஒரு பெரிய விரிசலையே உருவாக்குது. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அதுக்கு பேரு எக்கோ சேம்பர். அதாவது இந்த அல்காரிதம் என்ன பண்ணும்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, எந்த கருத்தை நம்புறீங்களோ, அது சம்பந்தப்பட்ட விஷயங்களையே திரும்ப திரும்ப உங்களுக்கு காட்டிட்டே இருக்கும். இதனால என்ன ஆகுது? மாற்று கருத்துக்களே உங்க கண்ணுல படாது. நீங்க ஒரு சின்ன குமிழிக்குள்ள, ஒரு வட்டத்துக்குள்ள மாட்டிக்கிறீங்க. இந்த எக்கோ சேம்பர் தான் சமூகத்துல பிளவுகள் வர்றதுக்கு முதல் படி. நாம இப்படி ஒரு கருத்து சிறைக்குள்ள போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? போலீஸ் செய்திகளும் வெறுப்பை பரப்புற பேச்சுகளும் ரொம்ப ஈஸியா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிக்குது. கடைசியில எது நிஜம் எது பொய்ன்னு நமக்கே ஒரு குழப்பம் வந்து மனுஷங்களுக்கு இடையில இருக்கிற நம்பிக்கையே உடைய ஆரம்பிக்குது. பாருங்க, பிரச்சனை சமூக பிளவுகளோட மட்டும் நிக்கல. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐனால வர்ற வேலை இழப்புகள், தினம் தினம் புதுசா முளைக்கிற சைபர் குற்றங்கள், ஏன் இந்த பிரம்மாண்டமான டேட்டா சென்டர்களை இயக்குறதுனால சுற்றுச்சூழலுக்கு ஏற்படுற பாதிப்புன்னு இதோட தாக்கம் ரொம்ப ரொம்ப பெரியது. சரி, இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்போ சுவாபாவிகமாகவே ஒரு கேள்வி வரும். இதையெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்றா? யார் கையில அதிகாரம் இருக்கு? இந்த கேள்விக்கு பதில் தேட ஆரம்பிக்கும் போதுதான் நாம ஒரு பெரிய தார்மீக குழப்பத்துக்குள்ள வந்து நிக்கிறோம். இந்த ஒரு மேற்கோள் நம்ம நிலைமையை ரொம்ப அழகா விளக்குது. ஒரு புது டெக்னாலஜியோட பின்விளைவுகளை நாம புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு கத்துக்கிறதுக்கு முன்னாடியே அந்த டெக்னாலஜி நம்ம கற்பனைக்கு மீறி வேகமா வளரும் போதுதான் அதோட இருண்ட பக்கம் ஒரு பூதமா நம்ம முன்னாடி வந்து நிக்குது.
சரியோ தப்போ, இன்னைக்கு நாம அப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கோம். தொழில்நுட்பம் நம்ம கட்டுப்பாட்டை மீறி எங்கேயோ போயிடுச்சு. இப்ப யோசிங்க, ஒரு அல்காரிதம் செய்யற தப்புனால ஒருத்தரோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டா அதுக்கு யார் பொறுப்பேத்துக்கிறது? இந்த அளவற்ற அதிகாரம் யார் கையில இருக்கணும்? இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் நம்ம கிட்ட தெளிவான பதில் இல்ல. அதனால இந்த ஆய்வுரைய ஒரே ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நாம உருவாக்குன இந்த டெக்னாலஜி அதை நிர்வகிக்கிற நம்மளோட திறனை விட பல மடங்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்கா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அடுத்த முறை உங்க போனை கையில எடுக்கும்போது ஒரு நொடி யோசிங்க. நீங்க அதை கண்ட்ரோல் பண்றீங்களா, இல்ல அது உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா?